வேக்கப். தனிஷி, இன்னைக்கு வேக்கப் போயம் பார்க்கலாமா? பார்க்கலாம். வேக்கப்னா என்னது? எந்திரிக்கணும். வேக்கப்னு வந்து காலையில் எந்திரிக்க சொல்கிறாங்க. காலையில் நீ எந்திரிச்ச உடனே நீ என்ன பண்ணுவ, என்ன பார்ப்ப? நான் சீக்கிரமாக எழுந்துச்சி சன்ரைஸை பார்ப்பேன். நீ காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்ப? 6 மணி. 6 மணிக்கு என்ன சன்ரைஸ் பார்க்குறியா டெய்லி? ஆமாம். மார்னிங் வேறு என்னென்னலாம் நீ பார்ப்ப? நான் காக்கா கத்துற சவுண்டு கேட்பேன். நான் போய் பூ பறிச்சிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் குதிக்க போவேன். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சேன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஹரிபரியாக கிளம்பிடுவேன். சூரியனையும் பார்க்க மாட்டேன், காக்கா சத்தத்தையும் கேட்க மாட்டேன். காலையில் லேட்டாக எழுந்திரிச்சா நம்மளால் இதெல்லாம் எதுவுமே பார்க்க முடியாது. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாதான் நம்மளால் சூரிய உதயத்தை பார்க்க முடியும், குருவிங்க பறவைங்க கத்துற சத்தத்தை கேட்க முடியும். காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாள் நைட் என்ன பண்ணணும்? சீக்கிரமாக தூங்கணும். சீக்கிரமாக தூங்கினா தான் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்க முடியும். நீ லேட்டாக தூங்கினேன்னா என்ன பண்ணுவேன்? காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். நீ பேர்ட்ஸ் எல்லாம் எத்தனை மணிக்கு தூங்குதுன்னு பார்த்துருக்கியா? அதெல்லாம் சாயந்தரம் 6 மணிக்கெலாம் போய் மரத்தில் அதோட கூண்டெலாம் அடைஞ்சிரும். லேட்டாகவே எப்போவுமே பேர்ட்ஸ் தூங்காது. கரெக்டாக அது 6 o'clock போய் அடைஞ்சிரும். காலையில் அதே மாதிரி சீக்கிரமாக எழுந்திரிச்சிடும் பேர்ட்ஸ் எல்லாம். நம்ம காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாதான் சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியும், பறவைங்கள் கத்துற சத்தத்தை கேட்க முடியும். பூக்கள் வந்து எப்போ மலரும்? காலையில் தானே மலரும். அதை மலர்றதை பார்க்க முடியும். நீ காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு பாரு, ஒரு 5 o'clockலாம். அந்த டே வந்து ரொம்ப லாங் டேவாக இருக்கும். நீ நிறைய வேலை பார்த்த மாதிரி இருக்கும். நீ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாதிரி இருக்கும். நீ சீக்கிரமாக எழுந்திரிச்சாவே அந்த டே வந்து உனக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்கும். இதை தான் இந்த போயட் சொல்கிறாரு. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிங்க. வேக் அப் early in the morning and enjoy the beauty of the nature. காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சாதான் இயற்கையை நம்மளால் ரசிக்க முடியும். இந்த போயம் சொல்கிறாரு, குழந்தைங்களா சீக்கிரமாக எழுந்திரிங்க. காலையில் தூங்கு மூஞ்சியாக இருக்காதீங்க. பேர்ட்ஸு, கவ், ஹார்ஸ், டக் இதெல்லாம் எழுந்திரிச்சிடுது. நீங்களும் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு குளித்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த போயம் எழுதினவர் யாருன்னா சி ஃப்ளெச்சர். இந்த போயமை நான் ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து காட்டுறேன். வேக்கப் வேக்கப், it's a lovely day. Oh, please get up and come and play. The birds are singing in the trees and you can hear the buzzing bees. Wake up, wake up. It's a lovely day. Oh, please get up and come and play. It's much too late to lie in bed. So, hurry up, you sleepyhead. Sleepyhead na tungu munji. Wash and dress and come on out. Everyone is up and about. The cow, the horses, the ducks and the sheep. The tiniest chicken, cheep, cheep, cheep. Wake up. இந்த போயம் எழுதினவர் சி ஃப்ளெச்சர். நம்ம ஒரு ஸ்டோரியெல்லாம் வந்து கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டோரிக்கு என்ன இருக்கும்? மாரல் இருக்கும், சரியா? அதே மாதிரி இந்த போயமில் ஒரு ரெசல்யூஷன் இருக்குது. அது என்ன ரெசல்யூஷன்? காலையில் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும். அது இங்கிலீஷில் சொல்லு. We should wake up early in the morning and enjoy the nature. இந்த போயத்தோட ஆத்தர் நேம் என்ன? சி ஃப்ளெச்சர். இந்த போயமோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.